லாஸ்ட் இயர் ஃப்ரீ டே பாஸில் அந்த 5 இது கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்லது தான் பார்க்குறவங்களுக்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லெவலுக்கு பக்கத்தில் கிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து லெவல் 80 லெவல் 80க்கு வந்து ஒரு அவதார், லெவல் 90க்கு வந்து ஒரு க்ளோவால் வந்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு அமௌண்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து 40 இருந்தது வந்து 60 மாற்றிருக்காங்க. ஓகே தான் 90 லெவல் 90 போனால் அந்த க்ளோவால் தராங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமா லெவல் 100க்கு வந்து இந்த அமௌண்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்புறமா ரேங்க் ஏதாச்சும் குறைச்சிருக்காங்களா பார்ப்போம். ரேங்க்கில் ஒன்றும் இல்லை பெருசாக. என்ன தராது புதுசாக இருக்கு கைஸ், இருங்க. ஓ காட், ஓ கிராண்ட் மாஸ்டர் சிம்பிளே மாற்றிட்டாங்களா? சிம்பிளுங்க பாருங்க, லோகோ என்னன்னு அநியாயம்டா. லோகோ மாற்றிருக்காங்க. ஆமாம், அதோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு சொன்னாங்க. என்னன்னு போய் பார்த்தோம். பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு, இங்கே போயிட்டேன். பாயிண்ட்ஸ் மாற்றுறாங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சீசன் ஓகே, பாயிண்ட்ஸ் பிஆருக்கு வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு மாற்றிருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ இல்லையே. ஆமாங்க கைஸ், மாற்றிருக்காங்க கைஸ். 1 2 3 எலைட் ஹீரோய்க்கு பாயிண்ட் மாற்றிருக்காங்க. 4000லேருந்து 4050 பாயிண்ட் தானா. எலைட் ஹீரோய்க்கு 3 ஸ்டாரு. 4வது ஸ்டார் வந்து 4350லேருந்து 4850. 5வது ஸ்டார் வந்து 4850லேருந்து 5300. 5வது ஸ்டார்லேருந்து மாஸ்டருக்கு இன்னைக்கு 6500 பாயிண்ட் இருக்கும். பட் இப்போ வந்து மாஸ்டர் வந்து 6500 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது இன்னொன்று சொல்லணும்னா இந்த இடத்துல இன்னும் மாறலை. எனக்கு தெரிஞ்ச அந்த அப்கிரேடு இப்போ நான் சொன்னேன்ல, அந்த பாயிண்ட் வந்து அப்கமிங் இப்போ வந்து சீசன் இப்போ முடிய இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10-13 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அந்த ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தால் தான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு கேரக்டர் வந்துருக்கு. பட் வந்து அது பவர் வந்து என்னன்னு தெரியல சிம்பிளாகவே. பேர் வந்து இதுதான் அந்த கேரக்டர் கைரோஸ். இது என்ன பவர்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் வரல. அதனால இது அப்படியே சும்மா காமிக்கிறேன். லைக்கு இந்த இது வெப்பன் க்ளோரி டைட்டில் வந்து மேலே இருக்கும். பட் வந்து கீழே மாற்றிருக்காங்க. லைக்ஸ் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து வெப்பன் க்ளோரி டைட்டில் இருக்கும். பட் இது வந்து அப்படியே லைக் வந்து மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னதுன்னா பிஆர் போயா. ஓ, இது வந்து ஸ்ட்ரைக் காமிக்குது கைஸ். பிஆரில் எவ்வளோ போயா அடிச்சிருக்கான் அப்படின்னு காமிக்குது. அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படிதான். ஓகே, வேறு ஏதாச்சும் மாற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எம்விபினா என்னன்னு தெரியல. லெவல் தரமான அப்கிரேட் கைஸ். இது வந்து நான் என்ன நினச்சிருந்தேன், வந்துருச்சு சரி ஏதாச்சும் மாற்ற போகிறாங்கன்னு நினச்சேன். ஒன்றுமே மாற்றலை. பழைய மந்த்லி பாஸ் அப்படி பழசு. இது ரெண்டும் பழசு தான். பழைய வேல்யூ, பழைய டைமண்ட்டு. ஆனால் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வீக்லி மெம்பர்ஷிப் எலைட் 50 ரூபா தான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 100 டைமண்ட் தராங்கப்பா. 50 ரூபாய்க்கு 190 டைமண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம்.
ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆஃபர். பட் வந்து இது வந்து அவ்வளவா டைமண்ட் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஈகே பார்த்தீங்கன்னா அதே 160 ரூபாய்க்கு. ஆனால் இது வந்து 350 டைமண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 450 டைமண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து இதில் என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கைஸ், இப்போ நான் 160 ரூபா போட்டு ஒரு நாளைக்கு 35 டைமண்ட்னா கிட்டத்தட்ட 7 நாளைக்கு 235 டைமண்ட் வரும். இது இல்லாமல் இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இங்கே போட்டோன்னே உங்கள் கையில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கையில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ டைமண்ட்டாக இருக்கும், 200, 300, 335 டைமண்ட் இருக்கும் ஒரே நாளில். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மந்த்லியும் சொல்ல வேணாம், அதே தான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் 1000 டைமண்ட், ஓகே. இன்ஸ்டண்ட்டாக 1000 டைமண்ட்டு ஒரு நாளைக்கு 50 டைமண்ட் தரோம். ஒரு நாளைக்கு 50 டைமண்ட்னா 1500 டைமண்ட்டு ஒரு மாதத்துக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2600 டைமண்ட் வரும் மொத்தமாக. இதில் எனக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, மந்த்லி பொறுத்த வரைக்கும் போன இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மட்டி தான். ஏன்னா வந்து 800 ரூபாய்க்கு 1600 டைமண்ட்டுங்கிறது வந்து இங்கே வந்து டேரெக்டாக டாப்அப் பண்ணால் கூட அவ்வளோ வரும். திருப்பி இது ரிட்டர்ன் பேக் போட்டது வேறு லெவல். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அப்போ வந்து 70 டைமண்ட்டுங்கிறது வந்து இருக்கும். அப்போ நான் வந்து எப்போ சொல்கிறேன்னா, இந்த 1600 டைமண்ட்டுக்கு முன்னாடி பழைய வீட்டில் இப்படி தான் இருக்கும். பட் வந்து அங்கே வந்து டெய்லி ரிவார்டு வந்து 70 டைமண்ட் தரும். இப்போ வந்து 50 டைமண்ட் தான் தரான் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்னா, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி ரிவார்டு அந்த நாளுக்கு ஆனால் வந்து 50 டைமண்ட்ஸு அந்த நாள் 50 டைமண்ட்ஸ் தருவாங்க. ஒரு நாளைக்கு 50 டைமண்ட்ஸ் தருவாங்க. அந்த 50 டைமண்ட்ஸு ப்ளஸ் வந்து 1000 டைமண்ட்டு, அப்புறம் வந்து 100 டைமண்ட்டு, கிட்டத்தட்ட 1150 டைமண்ட் வந்து ஒரே நாள் உங்களுக்கு கிடச்சி. அதான் வந்து ஒரு வேறு லெவல் சொல்கிறது. ஓகே, வேறு விஷயம் டாப்அப் வந்து ஒன்று மாற்றலை. மெம்பர்ஷிப்பு இதை பார்த்தாச்சு, ஒரு நல்ல ஒரு தரமான இது செய்யுது. வேறு லக்கி ராயில் வந்து கன் ஸ்கின் இருப்பாங்க. எக்ஸ்மேட் எடுத்துட்டேன். பட் ஒன்றும் பவர் இல்லை. ரேட் ஆஃப் ஃபயர் கன்னுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் ரேட் ஆஃப் ஃபயர் அந்த டபுள் மேகசினுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து கன் ஸ்கின் இல்லாத பிளேயருக்கு இது ஒரு நல்ல ஓரளவு நார்மல் ஸ்கின் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பக்கம் போடலாம். ஸ்டோரில் வந்து ஒரு தரமானலாம் சொல்ல முடியாது. ஒரு நிறைய பண்டில் விட்டுருக்காங்க. இந்த பண்டில் வந்து நிறைய சர்வரில் இந்த பண்டில் பிடிக்கலனாலும் இந்த பேண்ட் வந்து சரியான ரேர் ப்ரைஸ். நிறைய சர்வரில் இந்தியன் சர்வர்லேயும் இந்த பேண்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. எல்லாரும் ஜாஸு அந்த மாதிரி போடுறனா, ஜாஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி போடுறனால தெரியாது. பட் வந்து இந்த பேண்ட் வந்து அதர் சர்வரில் சரியான ரேர். இந்தியன் சர்வரில் விட்டுருக்காங்க இந்த பண்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பண்டில் பொறுத்து நான் பார்க்கணுன்னா காஸ்ட்யூம் இந்த ஷர்ட் சொல்லலாம், நல்லா இருக்கு. அப்புறம் வந்து வேறு என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்சி கமெண்டர் இருங்க. இது வந்து எல்சி கமெண்டர் செகண்ட் 2.0 விட்டுருக்காங்க. என்கிட்ட வந்து இதோட ஃபஸ்ட் அந்த இது இருக்கும்ல, ஃபஸ்ட் எடிஷன் வந்து என்கிட்ட இருக்குது. இது வந்து 2.0. அதுக்கப்புறம் வந்து இது அசாசின் கிரீடில் வந்து ஒரு பண்டில் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பண்டில் சொல்லலாம். ஓகே, வேறு என்னென்னா இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேவோட ஒரு தரமான பண்டில்
விட்டுருக்காரு. வேற லெவல் தான். நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் காஸ்டியூமில் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து யார் போடுவாங்க? இது நல்ல ஒரு காஸ்டியூம் தான் சொல்லப்போனால். நல்ல ஒரு காஸ்டியூம். வேறு வந்து என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் விடல. அதே தான் அப்படியே இருக்குது. வந்து ஓ காட் பழைய இது விட்டு இதை விட்டுட்டாங்க. இது வேறு லெவல். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ரேரான ஸ்காட். ஐயோ அது என்னப்பா ட்ரூசருன்னு ஏதோ விட்டுருக்காங்க. சரி இதுக்கு இவ்வளோ ஒரு தரமான கஸ்டமர்ஸ் இல்லை. நான் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து ஓகே ஓரளவு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன காஸ்டியூம்னா இந்த காஸ்டியூம் எடுக்கலாம். அப்புறம் வந்து ஃபீமேலுக்கு இது ஒரு நல்ல காஸ்டியூம், ஃபீமேல்ஸுக்கு இது ஒரு நல்ல காஸ்டியூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன காஸ்டியூம் எடுக்கலாம்னா முக்கியமாக இது எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்குபேட்டர் பண்டில். வேறு ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம், ஒரு பழைய காஸ்டியூம் வேறு அது எடுக்கலாம். சம்மராரு முக்கியமாக இந்த ஷூ பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு எஃபர்ட்டு. இங்கே ஜம்ப் பண்ண இந்த லைட் அப்படி ஏறியும். இந்த ஃப்ளாஷ் மாதிரி பின்னாடி இருக்குல்ல அது வந்து அப்படி ஏறியும். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ல கொண்ட ஒரு தரமான வச்சு செஞ்சுருக்காங்க. என்னன்னா மேஜிக்கல் ப்ரிஃபரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அன்லிமிட்டட் எக்ஸ்சேஞ்ச். எவ்வளோ வேணால் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோடா அப்படின்னு. ரூம் கார்டும் அதே தான். எவ்வளோ வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா ஃபீமேல் காஸ்டியூம், அப்புறமா ஒரே ஒரு மேல் காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த மேல் காஸ்டியூம். இதுதான் எங்கடாது கார்டு. இதுதான் அந்த மேல் காஸ்டியூம். மேல் காஸ்டியூம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் எடுக்கல. அப்புறம் வந்து மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்ன அது என்ன டோக்கன் பேர் வேறு சொல்லலை. ஓகே 2000க்கு ஒரு அமௌண்ட்டா எதுக்கு அது ஜாம்பி அமௌண்ட். ஓகே கிரானியல். ஓகே M4A1 டேமேஜ் இன்க்ரீஸு, மேக்ஸ் இன்க்ரீஸ், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். சரி AM94 எக்ஸமேட்டு EMPயா ரேஞ்ச் டேமேஜ் M10 ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த அமௌண்ட் மட்டும்தான். அமௌண்ட் அந்த M4A1 மட்டும் எடுக்கலாம். வேறு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா ஆனால் 3 தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. இப்போல்லாம் மறந்து போயிட்டேன், முக்கியமான விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன். பேராடாக்ஸ் ஹைப்பர் புக் கொடுத்துருக்காங்க, ஸ்கேட் போர்டு. அப்புறம் வந்து ஒரு கிரானி, ஒரு பேக் தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கைஸ் பேக். அப்புறமா ஒரு சைட் ஸ்கின்னு. இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அது சொல்லுங்க ஓரோ ஓகே. அப்புறம் ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, இதை பார்க்குறது கிராண்ட் மாஸ்டர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகே ஸ்கின்னு கைஸ், அதுவும் டபுள் ரேட் ஆஃப் ஃபேரோட தரம். அது நல்ல ஒரு ஸ்கின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு. ஆனால் இந்த அமௌண்ட்டை எங்கேயோ பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இது அந்த அமௌண்ட் எங்கேயோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கைஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கைவிங். ஆனால் ஸ்கைவிங் மாதிரியே இல்லை சொல்லப்போனால். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்கிரேட் என்னன்னா லெஜெண்டரி பண்டில் விடுவாங்க. இந்த வாட்டி வந்து 2 லெஜெண்டரி பண்டில் இந்த வருஷம் விட்டுருக்காங்க. போஸ்ட் ஃபேர், அப்புறம் வந்து இந்த பேராடாக்ஸ் இந்த பண்டில் விட்டுருக்காங்க. தனியாக என்னால் காட்ட முடியும் இருந்தால் ஃபஸ்ட்டு டிஎல் அமௌண்ட் பார்த்துடலாம். டிஎல் அமௌண்ட் ஓகே ஓரளவு ஓகே. லிப் சேஞ்சர் பார்க்கலாம்.
நாட் பேட். மண்டை எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். மண்டை நல்லா இருக்கு. இருங்க இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். ஷர்ட்டு, பேண்ட்டு, மூஞ்சி நல்லா இல்லை. மூஞ்சி கேவலமாக இருக்கு. அந்த 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 ஹேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அரைவல் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெக்க மாதிரி ஏதோ வந்துட்டு போகுது. மெடிக்கல் சுற்றுறது. சரி, உழுவுறதா? என்ன பண்ணாங்க எனக்கு புரியல. ஓவர் த வால் ஒன்றும் பெருசாக தெரியல கைஸ். போய் கலர் பார்க்கலாம். ஃபுல் பண்ணுற கலர் பார்க்கலாம் கைஸ். நல்லா இருக்கும். தனித்தனியாக நல்லா காமிக்க முடியல கைஸ். அதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஒரு கண்ணும் நல்லா தான் இருக்குது. சட்டை எனக்கு பிடிச்சிருக்கு. பேண்ட் நல்லா இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. எக்ஸா கூடு மரணமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ இருக்கு. சட்டை என்னடா அது? சட்டை என்ன ஃபேஷன் தான் அது? எனக்கு புரியல. பேண்ட் நல்லா இருக்கு. ஷூ நல்லா இருக்கு. அது என்ன மண்டை தனியாக வருமா? இல்லை என்ன கர்மோனே தெரியல. ஃபீமேல் காஸ்டியூமா? இது ஓகேன்னு சொல்லலாம். இது என்ன எவ்வளோ ஒரு 2000 டைமண்ட் கொடுப்போம் இந்த வண்டிக்கு. 2000 டைமண்ட் மேக்ஸிமம் 2000 டைமண்ட் கொடுப்போம். ஃபீமேல் காஸ்டியூம் ஒன்றும் பெருசாக தெரியல. புதுசாக ஒரு உங்களுக்கு வந்து சிஎஸ் ரேங்க் பிடிக்கும்னா எனக்கு கன்ஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் என்ன 1000 டைம் ஆகும். நான் எடுப்பேன்னு கேட்டேன்னா எடுக்க மாட்டேன். பட் வந்து சொல்கிறேன். இதுதான் அந்த கன் ஸ்கின்னு. லெஜெண்ட்ரி எவோ G18 சிஎஸ் ரேங்க்கு பிளேயர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்கமிங் வரப்போகுது. ஆனால் எப்போ வரப்போகுதுன்னா தெரியல. நல்லா இருக்கு. இதுதான் அந்த கன் ஸ்கின். டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மொமெண்ட் ஸ்பீடு தான் கம்மி. பட் மரணமாக அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங்னா இன்னும் நிறையா டோன் வராது. பேட்டு, பால்டு, போர்டு, ஹெலிகாப்டர், போல்டு வேறு லெவலு. அப்புறமா தான் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வரல. ஓகே கைஸ், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.